அம்மாடி, ஆத்தாடி நந்தினி, மாத்தா, நான் உன்கிட்ட தனியா பேச நினைச்சேன். சொல்லுங்கண்ணே. என்னத்தா பேச போறேன், எல்லாம் அந்த ரேணுகா பத்தி தான். அவ மூஞ்சி பத்தியா அப்புறம் மாதிரியே வச்சிருந்தா. ஆனா செஞ்சது பூரா எல்லா வேலையும் ஊழ குசும்பு வேலை. நல்ல வேலைக்கு இப்பயே தெரிஞ்சது, இல்லைன்னு வச்சுக்குவேன் பூரா பிறையும் விஷத்தை வச்சு கொண்டு பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருப்பான். ஆமாண்ணே, செய்யக்கூடியவதான். அவ பேசின பேச்சு, அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிட்டது எல்லாம் இப்பவும் என் மனசுல ஓடுதுன்னு. ஆனா ஒண்ணுதான், எனக்கு மட்டும் அவ வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவ எப்ப வந்து நின்னாலும் வச்சுக்குவேன், மொழியை பார்த்தியா திருட்டு மொழி மொழிப்பா. நம்ம ஏதாவது பேசணும்னு வச்சுக்குவேன் காதை வாடகைக்கிட்டு ஒட்டு கட்டுக்கிட்டு இருப்பான். நல்ல வேலைக்கு தாயே இப்பயே தெரிஞ்சதே. உங்ககிட்ட அவ சிக்கவே இல்லைல்லண்ணே. ஆத்தா, திடீர்னு தப்பு செய்யறோம் சிக்கிக்குவான். இவதான் வரும்போது பல திட்டங்களை போட்டு உள்ள வந்திருக்கால. எல்லாத்தையும் நேக்கா ஆள் இல்லாத நேரம் பார்த்து செஞ்சிருக்கா. அவளை முதல்ல ரோட்ல பார்த்ததே நான் தானே. என் புருஷன் அடிச்சு விரட்டிட்டான், சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு கண்ணீர் விட்டு அழுதா. சூர்யா சார் தான் இறக்கப்பட்டு கூட்டிட்டு வந்து நம்ம வீட்லயே வேலைக்கு சேர்த்து விட்டாரு. கடைசியில உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டா. ஆத்தாடி, மனுஷங்களை யாரையும் நம்ப கூடாதாயே. பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வெள்ளந்தியா இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட பேசும்போது மட்டும் சக்கரை பொங்கல் இனிக்கிற மாதிரி இனிக்க பேசுவாங்க. மனசுக்குள்ள அப்படியே விஷத்தன்மையோட பழகுவாங்க தாயே. நம்ம தான் சூதானமா இருந்துக்கணும்தா. அதுக்காக எல்லார் கூடவும் சந்தேகத்தோடவே பழக முடியும். அதெல்லாம் ஒண்ணு தப்புலத்தா. என்ன ஏதுன்னு தெரியாம புதவுலியில போய் குதிச்சிடாம எச்சரிக்கையா அந்த குழிக்கு பக்கத்துல நின்று இதுல ஆழம் இருக்குமா இருக்காதான்னு நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கு பிறகு அடி எடுத்து வைக்கல, ஒண்ணு தப்பு இல்லையே. ஆனா ஒண்ணுதாயே, தப்பு செஞ்ச எவனை ஆண்டவன் கிடக்கலன்னு தப்பிக்க முடியாது. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு ஆவான், தண்ணி குடிச்சே ஆகணும். கடைசியில் எல்லாத்துக்கும் சேர்த்து சின்னையா வச்சால ஆப்பு. அவ இப்ப எங்க இருக்கா? ஜெயில இருக்கால. எத்தனை வருஷம் உள்ள இருப்பா, எப்ப வெளியே வருவான்னு அவளுக்கே தெரியாது. இதெல்லாம் தேவை அவளுக்கு. ஆத்தா, சில மனுஷ பிறவிங்க உழைச்சு சாப்பிடாம சிலர் ஏச்சு பொழைச்சாதான் அதுகளுக்கு சோறே இறங்குது. என்ன பண்றது? அதனாலதான் தாய் சொல்றேன், மனுஷ மக்கள்கிட்ட பழகும் போது பார்த்து பத்திரமா பழகுன்னு. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கே தெரியாது ஐயே. ரேணுகாவே அப்படிதான். ஏத்தா, என்னத்தா? சரிண்ணா. சார், பனங்கற்கண்டு பால் குடிங்க. என்ன நந்தினி, ஊர்ல சாதாரணமா எல்லாரும் பண்றதெல்லாம் நீ பண்ணவே மாட்டியா? ஏதாவது வித்தியாசமா தான் பண்ணுவல? நல்லா இருக்கும் சார், நீங்க குடிச்சு பாருங்க. குடிங்க சார். ஏய், நல்லா தான் இருக்கு. ஆமா, இதெல்லாம் நல்லா தான் பண்ற. நல்லா சமைக்கிற, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற, மத்தவங்க கூட அனுசரிச்சு போற, மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற. ஆனா எல்லாரையுமே ஒண்ணு போல நினைக்கிற. அதான் உன் பிரச்சனையே. அது தப்பா சார்? எல்லாரையும் ஒன்னா நினைக்கிறது நல்ல விஷயம் தானே. ஈக்குவாலிட்டி எல்லாம் நல்லதுதான். எல்லாரையும் சமமா தான் நினைக்கணும், சமமா மதிக்கணும். ஆனா ஒன்னா பார்க்க வேண்டிய தேவையே இல்ல. புரியுதா? அவங்க குணம் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி மதிச்சு பழகிக்கோ. நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். ரேணுகாவை பத்தி தானே? ரேணுகாலாம் இல்ல, அவளை விட முக்கியமா அந்த அர்ச்சனாவை பத்தி தான் நான் சொல்றேன். நான் எத்தனையோ தடவை அவளை நம்பாத, அவ ஒரு விஷப்பாம்புன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். எங்க நீ கேட்கவே இல்ல. திரும்ப திரும்ப அர்ச்சனாமா அர்ச்சனாமா அர்ச்சனாமான்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்டயே பேசுன நீ. இப்ப பாத்தியா எப்பேற்பட்ட வேலையெல்லாம் பாத்திருக்க அவ. ஆமா சார், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களான்னு எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. முதல்ல இந்த கல்யாணம் நின்னு போன நிலைமையில அவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? அதுவே முதல்ல தப்பு தானே. சரி, ஓகே, அதையும் தாண்டி அவ வரும்போது நான் எவ்வளவு கேவலமா அவளை திட்டினேன், அதுவும் அசிங்கப்படுத்தினல்ல. அப்போ அடுத்த வாட்டியாச்சும் வராம இருக்கணும்ல. அதையும் தொடச்சு போட்டு வந்து நின்னா. அவளுக்கு வேற ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னு தானே அர்த்தம் நந்தினி. சார், அது உண்மைதான் சார். நான் தான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஏமாறல நீ, வெளுத்ததெல்லாம் நீ பாலுன்னு நம்புற. அவ உன்கிட்ட பேசின அத்தனையும் பொய்.
ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு உள்நோக்கம் இருக்கு. இப்ப நீ எல்லாத்தையும் திரும்ப யோசிச்சு பாரு, எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி பாரு, உனக்கே புரியும். நல்லாவே புரியுது. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு உங்களை கட்டிக்கணும்னு ஆசை, நீங்க முடியாது பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு பிறகும் நீங்க தான் வேணும்னு அடம் பிடிச்சா அதுக்கு என்ன சார் அர்த்தம்? தான் நினைச்சது மட்டும் தான் நடக்கணும், மத்தவங்கள பத்தி எதுவுமே கவலைப்பட மாட்டேன்னு அர்த்தம். இல்ல அவங்க வீட்ல எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நந்தினி, அவ இப்படி ஆனதுக்கு ரீசனே அந்த வீடுதான். அவளை சின்ன வயசுலயே 4 அடி கொடுத்து வளர்த்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டா. அவ இவ்ளோ நடந்துச்சுல, அசிங்கப்பட்டு போயிருக்கால, அதனால ஒதுங்கி போயிருவான்னு மட்டும் நினைக்காத. அவள திரும்பவும் அதே மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, நல்ல மாதிரி வந்து பேசுவா. சோ நந்தினி, இனிமேல் ஆச்சும் கொஞ்சம் கவனமா இரு, சரியா? மன்னிச்சிருங்க சார். அந்த ரேணுகா மேல பரிதாபப்பட்டு அவ இந்த வீட்டுக்கு வரதுக்கு காரணமா இருந்ததே நான் தான். அதை விடு, அப்படியெல்லாம் சொல்லாத. உன்னை பத்தி அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, நானும் தானே காரணம் அப்படின்னா. நந்தினி, இந்த ரேணுகா வெறும் ஒரு அம்பு மட்டும்தான். அந்த அர்ச்சனா ஒரு ஆளை உள்ள அனுப்பணும்னு ஏதாச்சும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, ஒருவேளை ரேணுகா இல்லைன்னா வேற ஒருத்தர் அனுப்பி வச்சிருப்பா, அவ்வளவுதான். எப்படியும் கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை மண்டையில ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இத பாரு, அதுக்காக நீ ஒன்னும் குற்ற உணர்ச்சி எல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல, சரியா? சரி சார், நீங்க இது குடிங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பாடா? சார், இது என்ன? இது பால் தானே, இருங்க நான் போய் கொண்டு வரேன். நந்தினி வேண்டாம், இருங்க வரேன். இது குடிச்சிட்டேன். நீங்க குடிச்சிட்டே இருங்க, வரேன். ஷோ, இவ வேற கேட்கவே மாட்டான். என்ன பண்றீங்க சார்? இட்லி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இல்ல, அது குடிச்சிட்டேன் சார். சரி சரி, சாப்பிடுங்க சார். நந்தினி, எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல. ஒன்னு பண்ணவா? ஆக்சுவலி அந்த பாலே எனக்கு ஒரு மாதிரி இங்க வரைக்கும் இருக்கு. எனக்கு இது வேண்டாமே. சார் சாப்பிடுங்க சார். அது இல்ல. சரி, ஒன்னு பண்றியா? நந்தினி, நீ தூங்கிக்கோ, நான் இங்க வச்சுக்கிறேன் இத. எனக்கு லேட்டா கொஞ்சம் பசி எடுக்கும், அப்ப நான் எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம், சாப்பிடுங்க. இப்பவே வா. இல்ல நந்தினி, இப்படி சாப்பிடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கை வலிக்குது, அதான். அப்புறம் சாப்பிடுவா சார். கொடுங்க, நீங்க சாப்பிட மாட்டீங்க, நானே ஊட்டி விடுறேன். ஐயோ, என்ன? சும்மா இருங்க. நந்தினி, நான் என்ன சின்ன குழந்தையா? வேண்டாம். காட்டுங்க.